இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க என்ன கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன்லேருந்து பேரா நைட்ரோ புரோமோ பென்சின் வந்து நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க கன்வர்ஷன் எப்போ எழுதினாலுமே சரி, முதல்ல அந்த மாலிகுல் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, எதுலேருந்து எதை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எதுலேருந்து எதை நம்ம பண்ண போறோம்? பென்சின் மாலிகுல்லேருந்து பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? பென்சினை வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கங்க. பென்சின்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பேரா நைட்ரோ புரோமோ பென்சின். ஓகே, அப்போ இது வந்து நமக்கு வந்து பென்சின். இங்க நீங்க வந்து மேல வந்து புரோமினை போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? புரோமோ பென்சின் ஆயிடும். பேரா பொசிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன். பேரா பொசிஷன் என்ன பண்றீங்க? நீங்க வந்து NO2 வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதான் நீங்க வந்து பண்ண போறோம். அப்போ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். ஷார்ட்ஸ்லயும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம எனக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலஜனேஷன் பண்ணணும், ஒரு நைட்ரேஷன் வந்து பண்ணணும். அப்போ ஹாலஜனேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து ஹாலஜன் மாலிகுல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நீங்க வந்து Br2 வந்து நீங்க ஆட் பண்ணணும். Br2 ஆட் பண்ணணும். FeBr3 நம்ம வந்து ஆட் பண்ணணும். FeBr3யோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல தனியாவே போட்டுக்கிறேன். FeBr3 இல்லை அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சார் புரோமின் தானே ஆட் பண்ணணும், புரோமின் மட்டும் போட்டால் போதாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த FeBr3 இல்லை அப்படின்னா Br+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்ம வந்து புரோமின் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் NO2 வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். NO2 வந்து ஆட் ஆகும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நீங்க வந்து ஆட் பண்ணி ஆகணும். அப்போ நான் வந்து அதுக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். சல்ஃபூரிக் ஆசிட் இல்ல அப்படின்னா, அங்க வந்து நைட்ரேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கவே நடக்காது. சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஏற்கனவே புரோமோ பென்சீன் வந்து இருக்குது. அதில் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, NO2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ இதான் நமக்கு வந்து இந்த கன்வர்ஷன் வந்து பண்றது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலஜனேஷன் புரோமினேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் பண்ணணும். இல்ல சார் நான் முதல்ல நைட்ரேஷன் பண்ணிட்டு புரோமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தப்பா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க நைட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நைட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ மெட்டா பொசிஷன் வந்து நமக்கு வந்து புரோமின் வந்துடும். பேராக் பதிலா நமக்கு வந்து மெட்டாக் வந்துடும். அப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாலஜனேஷன் பண்ணிட்டு ரெண்டாவதா நீங்க வந்து நைட்ரேஷன் பண்ணணும்.